ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு வச்சு ரொம்ப ஆரோக்கியமான சத்துள்ள கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இது வந்து கவர்மெண்ட்டில் பால்வாடியில் வந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, 3 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் நெய், அப்புறம் தேங்காய். இந்த முந்திரி, நெய், தேங்காய், ஏலக்காய் எல்லாமே ஆப்ஷனல் தான். வெறும் அந்த மாவும் சர்க்கரையும் வச்சு கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அது மூழ்கிற வரைக்கும் மட்டும், தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைங்க. இதுக்கு வந்து பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. லைட்டாக கொதித்து அந்த கரைஞ்சி அதில் இருக்க டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். அது கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்ச பிறகு வடிகட்டி அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இது ரெண்டுத்தையும் வந்து பல்ஸ் மோடில் போட்டு நான் வந்து கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து துருகி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சத்து மாவு வந்து அதில் நிறைய தவிடு இருக்கும், அது வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அந்த கோதுமை அதெல்லாம் சேர்க்குறாங்கள, அதிலோட தவிடு நிறைய இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃபைனாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதில் வந்து நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அப்புறம் முந்திரி எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாகு வந்து ஊற்றுங்க. அந்த பாகை வந்து நல்லா வடிகட்டி ஊற்றிடுங்க. அதில் பாருங்கள் எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்ட்டு. அதை வடிகட்டி ஊற்றிட்டு அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொலக்கட்டை ஷேப்புக்கு நம்ம பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு அந்த பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அந்த பாகு ஃபுல்லாக காலி ஆகிட்ட பிறகும் உங்களுக்கு வந்து மாவு இருக்குன்னா அது லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் வந்து மேல் தட்டும் அடித்தட்டு மட்டும் எடுத்துருக்கேன். நடுவில் இருக்க தட்டு எடுக்க வேண்டாம். அப்போ தான் வந்து கொலக்கட்டை நம்ம வைக்கும் போது இடிக்காமல் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து நான் நல்லா நெய் தடவிக்கிறேன். அப்புறம் என் கையிலையும் வந்து நல்லா நெய் தடவிட்டு கொலக்கட்டை பிடிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாவு பிசையும் போதே வந்து அதில் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு நெய் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது, அதனால் நான் வந்து பிளேட்லேயும் ஜஸ்ட்டு கையிலையும் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நல்லா கொலக்கட்டைகளை வந்து பிடிச்சி அந்த இட்லி தட்டில் வந்து அடுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயோ இல்லை சைஸ்லேயோ நீங்கள் வந்து இதை உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியமாக உருட்டிக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த பிளேட்டை தூக்கி நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். அடியில் இருக்க பிளேட்டில் வந்து அந்த குழியில் மட்டும் வச்சுக்கோங்க கொலக்கட்டை, மேலே வைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம அடுத்த பிளேட் வைக்கும் போது இடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. மேலே இருக்க பிளேட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எல்லா பக்கமே வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும் இந்த கொலக்கட்டை. பசங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. செஞ்சோடனே வந்து காலி ஆகிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது சத்து மாவில் வந்து சம்பா கோதுமை, ராகி அதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது தான். நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த முந்திரி தேங்காய் மட்டும் அவாய்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.